அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் வாயிலாக ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடைந்ததை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நற்செய்தி லூக்கா 1 அதிகாரம் வார்த்தைகள் 57 முதல் 66 முடிய. எலிசபெத் அம்மா மகனை பெற்றெடுக்கின்றார். அதாவது குழந்தை பெற முடியாது, அதற்குரிய வயதை கடந்து விட்டாள் என்று கருதப்பட்ட ஒரு பெண் எலிசபெத். அது மட்டுமல்ல, கடவுளால் சபிக்கப்பட்டவள், ஆகவே தான் இவர்களுக்கு கடவுள் குழந்தை கொடுக்கவில்லை என்று இகழப்பட்ட ஒரு பெண்மணி. இப்படிப்பட்ட சூழலில் தைரியத்தை கைவிடாமல் நம்பிக்கையோடு கடவுள் பாதம் தங்களை அர்ப்பணித்த அந்த தம்பதியினருக்கு கடவுள் காட்டிய மிகப்பெரிய இரக்கம் குழந்தை பேறு. ஆக இந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த குடும்பம், அந்த உறவினர்கள், அங்கிருந்த அனைவரும் மகிழ்கின்றார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தை பிறக்கின்ற பொழுது அது ஒரு வரமாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக கொண்டாடுகின்றோம். ஆனால் அந்த குழந்தையை வளர்க்கின்ற விதத்திலே பல நேரங்களில் நாம் தவறிவிடுகின்றோம். ஆனால் இங்கே அவர்கள் அந்த தவறை செய்யவில்லை. அவர்களுடைய சட்டம் சொல்லுவது போன்று 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். விருத்த சேதனம் என்றால் என்ன? கடவுளுக்கு அந்த குழந்தையை அர்ப்பணித்தது. ஆக இந்த அர்ப்பணம் என்பது மிகவும் இன்றியமையாதாக இருந்தது. அதாவது வீட்டிற்கு முதல் ஆண் குழந்தை கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வு. இன்றைய காலகட்டங்களிலே பல நேரங்களில் நாம் கடவுளுக்கு நம்முடைய குழந்தைகளை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் பல நேரங்களில் இருப்பதில்லை. ஆனால் அதே வேளையிலே நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். எடுத்துக்காட்டிற்கு திருமுழுக்கு. பல நேரங்களில் ஏன் திருமுழுக்கு வைக்கின்றோம்? சொந்த பந்தங்கள் எல்லாம் வருவார்கள், மகிழ்ச்சியை கொண்டாடலாம், அதோடு பரிசு பொருட்கள் வரும், நாம் கொடுத்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு சிலருடைய எண்ணங்களாக இருக்கலாம். மற்றும் ஒரு சிலர் இந்த நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு, குழந்தை கடவுளுடைய திருநாமத்தை பெற்று கடவுளுடைய குழந்தையாக மாறுகிறது என்ற ஒரு உணர்வை அவர்கள் வைத்திருக்கலாம். ஆக அடிப்படையில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் புரிதல், திருமுழுக்கு என்பது மனித உருவில் பிறந்த குழந்தை அந்த மனித உருவிலும் கடவுளுடைய குழந்தையாக மாறுகிறது என்ற ஒரு அடிப்படை தன்மையை உணர்ந்து கொண்டு அதை செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மாறாக பல அது ஒரு கொண்டாட்டமாக, விழாவாக மட்டுமே எடுத்துக்கொள்கின்றார். விழாவும் கொண்டாட்டமும் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதனுடைய அடிப்படை உண்மை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இங்கே பார்க்கின்றோம், குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்து கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெயர் வைப்பது. பொதுவாக அன்றைய காலகட்டத்திலே யாருடைய பெயர் சூட்டப்பட்டது என்றால் தந்தையினுடைய பெயர், அந்த வாரிசு. ஆக இது வாரிசாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும், யாருடைய பரம்பரையில் இந்த குழந்தை பிறந்து வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதை வைப்பது உண்டு. ஆனால் இங்கே ஒரு சிறு மாற்றம் ஏற்படுகிறது. இங்கே யோவான் என்ற பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு பெயர் சொல்லப்படுகின்ற பொழுது மற்றவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், உங்களுடைய பரம்பரையிலே அந்த பெயர் இல்லையே, என்ன புதிதாக இருக்கிறது என்று. அந்த நேரம் சக்கரியா, அதுவரை பேச முடியாமல் இருந்தவர், மௌனமாக இருந்தவர், இப்பொழுது ஒரு சைகை காட்டி சொல்லுகின்றார். எழுது பலகை வாங்கி அவற்றில் எழுதுகின்றார், இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று. ஆக யோவான் என்ற வார்த்தை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இங்கே அவர் செய்வதென்ன? கடவுளை போற்றி புகழுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் கடவுளுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கின்றது. நாம் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கடவுளை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்ந்தால் போதும். எந்த நேரத்தில் எது தேவையோ அதை இறைவன் நிச்சயமாக நமக்கு செய்து கொடுப்பார் என்பதுதான் இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் எந்த சூழலிலும் எங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் அன்பையும் அரவணைப்பையும் நம்பிக்கையையும் எங்களுக்குள் தாங்கியவர்களாக, விசுவாசத்தில் ஊன்றியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். அதற்குரிய ஆற்றல்களை பெற்றவர்களாக, அந்த ஆற்றல்களை எங்களோடு இருக்கின்ற மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருள் வரத்தை எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.